தெரிந்து கிடக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம பெரிய அளவுல அணியா பிரிந்து நிற்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிவிட்டு அதுல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே வானவர்கள் வந்து இறங்குவார்கள். அல்லாஹ் தகாபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், பயப்படாத, கவலைப்படாத, சொர்க்கம் என்ற நற்செய்தியை இப்போதே பெற்றுக்கொள் என்று வானவர்கள் வந்து சொல்வார்கள். அப்படிங்கிற அல்லாஹ் யாருக்கு? எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நிற்காம சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக நிற்கிறார்களோ. உறுதியா நிற்கிறேன் என்ன அர்த்தம்? அவன் இடத்தை எவனுக்கும் கொடுக்காத, எவன் இடத்திலேயும் கொண்டு அவனை இறக்கிறாரு. அவனாக இருக்க விடு, அவன் இடத்துல கொண்டு நிப்பாட்டு, அதான் உறுதியின் அர்த்தம். இப்படி உறுதியா அனுப்புவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேண்டாம். சின்ன ஒரு மேற்று. என்ன மேற்று? திருமண குடும்ப வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் ரொம்ப ரோசக்காரங்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி, இந்த மனைவி கணவனுடைய இடத்துல எவனை ஏற்று கொண்டே வச்சா ஒத்துக்கிறீங்களா? எந்த ஒரு மனைவியாவது கணவனை வைக்க வேண்டிய அந்த இடத்தில் எவனையாவது வைத்தால் எந்த ஒரு கணவனாவது ஒத்துக்குவானா? அவனுடைய அண்ணனை கொண்டே வச்சா ஒத்துக்குவானா? நம்ம அண்ணன் பரவாயில்லை. அதாவது ஒருத்தன் வந்து அவனுடைய மனைவி வந்து இன்னொருத்தனை கொண்டாந்து வைக்கிறா. எங்க வைக்கிறா? புருஷன் இடத்துல வைக்கிறா. அந்த இன்னொருத்தன் யாரு? கணவனுக்கு ஃப்ரெண்டு, ஒத்துக்குவானா? கணவனுக்கு அண்ணன் ஒத்துக்குவானா? கணவனுக்கு தம்பி, தம்பின பரவாயில்லை, வேற ஆள்கிட்ட போயிடாத, தம்பின பரவாயில்லை ஒத்துக்குவானா? கணவனுக்கு அப்பன் ஒத்துக்குவானா? அல்ல வேற எவனையா ஒத்துக்குவான? மகான் அவுளியா அஜத்துல பரவாயில்லை அப்படி சொல்லுவான். நான் கேட்கிறேன், கணவனுடைய இடத்துல மனைவி எவனை வச்சா ஒத்துக்குவானா? அப்ப நீ மனைவிட்ட உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா படைச்ச ரப்புக்கு எவ்வளவு உரிமை இருக்கு? அடியான்ட்ட மனைவி என்ன உனக்கு அடிமையா? அந்த பொண்டாட்டியை நீ நான் படைச்ச, நீ நான் உயிர் கொடுத்த, நீ நான் வளர்த்த, நீ நான் இவ்வளவு பெரிய செக்ஷன்களை அந்த உடம்புல அமைச்சு வச்ச. அப்படி இல்லாம ஒரு சோறு கொடுக்கிறேங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி, மகர் கொடுத்தங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவன் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஆசைப்படுறிய? படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த அண்ட சராசரங்களை படைச்சு, பூமியை படைச்சு, காற்றை படைச்சு, மலையை படைச்சு, உனக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளை செஞ்சு, உன்னை படைச்சு, உனக்கு தேவையான உணவுகளை உனக்கு முந்தைய படைச்சு, இவ்வளவு செட்டிங் பண்ணி வச்சிருக்கும் போது அவன் இடத்துல கொண்டு உன்னைய மாதிரி மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கிற ஆட்களை கொண்டு வச்சா எவ்வளவு கோபம். ஏண்டா எனக்கு வந்து இவனை கொண்டு வைக்கிறியா? அவர் மகானா இருக்கட்டும், யாரு வயிற்றுல மலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவர், அவர் மகானா இருக்கட்டும், ஒண்ணு போக மாட்டாரா? மகானா இருக்கட்டும், வெளிக்கு போக மாட்டாரா? மகானா இருக்கட்டும், நோயப்பட மாட்டாரா? மகானா இருக்கட்டும், முதுமை அடைய மாட்டாரா? மகானா இருக்கட்டும், சாவ மாட்டாரா? மகானா இருக்கட்டும், பலவீனம் அடைய மாட்டாரா? யாருக்குடா நீ நிகராக்குற? என் இடத்துல கொண்டாந்து அவன் வச்சிருக்கியா? கேட்க மாட்டான். அவன் படைச்ச அதுல எவ்வளவு உரிமை இருக்கு அவனுக்கு. இதை விளங்கி இருந்தால் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும் பிளவு தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படை கொள்கையில வந்த முரண்பாட்டினால் தான், கபூர் விஷயத்தில் தான் நாம கடுமையான பிளவை சந்தித்திருக்கிறோம். ரெண்டு பெரும் பிளவுகள். மற்றெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி, இங்கிட்ட 22 அங்கிட்ட 25 இருப்பான். பெரிய அளவில் நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மேற்று எதுன்னு கேட்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய இறை தன்மையை, கடவுள் தன்மையை, அல்லாஹ்வுடைய சிவத்தை, பண்பை புரிந்து கொள்வதில் நாம் செய்கிற தவறு. இப்ப ஏன் இஸ்லாம் விளங்கி போச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ராங்கா விளங்கி கொண்டு இவர்கள் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாம் அல்ல. கபரை வணங்குறது இஸ்லாம் அல்ல. உயிரோடு உள்ளவர்களை வணங்குறது இஸ்லாம் அல்ல. அவங்கள்ட்ட பிரார்த்திப்பது இஸ்லாம் அல்ல. இருந்தால் கூட இடிச்சு தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். கபர் இருந்தா, தர்கா இருந்தா இடிச்சு நகர்த்திரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அடுத்த தவறு எங்க செய்யறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அடிப்படையான விஷயம் இது. அடுத்து முகமது ரசூலுல்லாஹ், இதுவும் ஃபார்மாலிட்டி தான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவ்வளவு முகமது எல்லாருக்குமே இருக்குது. 72 பிரிவு இல்ல, 72,000 பிரிவு வந்தாலும் சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள முகமத்துல யாருக்கும் குறைவு கிடையாது. நம்ம எதிர்க்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடத்தை எந்த மனுஷனுக்காக நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இடத்தை என் தாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுக்க மாட்டீங்க. என் தகப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்,
என்னுடைய மனைவிக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு பெண்ணுக்கு என்னுடைய கணவனுக்கு கூட கொடுக்க மாட்டாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த இடத்தை வேற எவருக்கும் கொடுக்க மாட்டோம். இதுல எந்த முஸ்லிமும் கருத்து வேறுபாடு இல்ல, உள்ளத்துல அப்படித்தான் நினைக்கிறான். ஆனா அவனுடைய அறியாமையில் என்ன பண்றான் தெரியுமா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறேன்னு சொல்றானே தவிர எதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்க, மதிக்கிறதுனா எப்படி மதிக்கணும், என்ன செஞ்சா அவர்களை மதிக்கிறது ஆகும், அதை விளங்காதனால என்ன பண்றான் தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு போய் மற்றவங்களை உட்கார வைக்கிறான். அல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார வைக்கிறது தப்பு. தலைவர் என்ற முறையில, படைத்தவன் என்ற முறையில் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்க கூடாது. தலைவர் வழிகாட்டி என்ற அந்தஸ்தை ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுத்தா. அவனுக்கு மனிதர்களில் வழிகாட்டுவதற்காக நிறைய பேர் அல்லாஹ் அனுப்புனான். நமக்கு அனுப்பப்பட்ட ஒருத்தர் தான். நமக்கு முந்தி நிறைய பேர் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நமக்கு இறுதி சமுதாயமாக இருக்கிற நமக்கு தலைமை வாங்குவதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அனுப்பின ஆளு அவர் ஒருத்தர் தான். அவருடைய இடத்துல கொண்டு போய் நான் யாரையும் நிறுத்த மாட்டேன் அப்படி நம்பாம நீங்க மீலாது கொண்டாடினாலும் சரி, மௌலிது ஓதினாலும் சரி, ஸலவாத்து ஓதினாலும் சரி, முகமது ரசூலுல்லாஹ்னு தஸ்பீஹ் போட்டு உருட்டினாலும் சரி, யா முஹம்மதுன்னு எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி எடுபடாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை நீங்க 1000 பேர் கொடுத்துருவீங்க, புருஷனோட இடத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு புருஷனுக்கு புகழ்ந்து நோட்டீஸ் போட்டா புருஷன் ஒத்துக்குவானா? அந்த இடத்தை கொடுக்காம இருக்கணுமா இல்லையாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற அந்த இடத்தை, எந்த இடம்? முகமது ஸல்லல்லாஹு கொடுக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர், இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தலைமை தாங்கி நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர். அப்படிங்கிற ஒரு தகுதியை யாருக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது அவர்களை கொண்டாந்து ஓரளவுக்கு இறக்குனாலும் சரி, ரெண்டு மிஸ்டேக்கா போயிடும். அந்த ரிசாலத்துடைய இடத்துல கொண்டு போய் ஒரு மனுஷனை அவர் இடத்துல கொண்டு நிப்பாட்டும் தப்பு, அவரை கொண்டாந்து ஓரேஞ்சுக்கு இறக்குறது தப்பு. அந்த ரிசாலத்துல என்ன வச்சிடக்கூடாது? கவனமா முகமது ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த தகுதியை, அந்த பதவியை, அந்த அந்தஸ்தை எவருக்கு கொடுத்தாலும் தப்பு. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டாந்து இறக்கி ஏன் ரேஞ்சில் கொண்டாந்து உட்கார வச்சாலும் தப்பு. ரெண்டையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம இஷ்டத்துக்கு என்னக்க வேண்டாலும் மார்க்கம்னு சொல்லுவோம். என்னப்ப ஆதாரம்? உனக்கு ஒரு தலைவரை அனுப்புனே அவர் சொன்னாரான்னு கேட்டா பதில் இருக்கா? ஒண்ணு ஒண்ணா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே. நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு பெயர் வைக்கிறோம். பெயர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு அஜர்த்து வருவாரு, அதுக்கு சில பங்கன், அதுக்கு சில மந்திரங்கள்லாம் ஓதி அதுக்கப்புறம் அவர் பேரை கொண்டாந்து வச்சுட்டு போவார். அவர் பேரை எடுத்துட்டு வந்து வைப்பாராம். பேரை அவர் வச்சாதான் பேர் செல்லும். இப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்களா? எப்ப இப்படி செய்யறீங்களே, பேர் வைக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி இப்படி ஒரு சடங்கை நீங்க செய்யறீங்களே, இந்த சடங்கு எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? யாரு அல்லாஹ் ஒரு தூதரா வழிகாட்டி அனுப்புனான்னு அவர் செஞ்சாரா? அவர் செய்யல. போய் விடா போய் அந்த பேரை வச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தாரா? பேர் வைக்கிற வீட்டுல எல்லாம் விருந்து ஏற்பாடு, பல வஸ்துக்கள், மற்ற விஷயங்கள்லாம் வைக்க சொன்னாரா? கைமடக்கு வைக்க சொன்னாரா? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அப்ப எவனோ ஒருத்தனை உங்களை ஏமாத்துறதுக்காக உண்டாக்குன எவனோ ஒருத்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் லெவல்ல கொண்டு வச்சிட்டீங்க. ரசூல் சொன்னா எப்படி கேட்போமோ அப்படி எவன் சொன்னாலும் கேட்போம். நீங்க இருக்கிறீங்க, அதனால செய்றீங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, இறந்து போனா என்ன பண்றீங்க? 3ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க, 7ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க, 40ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க, வருஷம் பாத்தியா வேற ஒதுக்கிறீங்க. விசேஷமான நாட்கள்ல வேற பாத்தியாக்கள், பராத்து பாத்தியா, அந்த பாத்தியான்னு எத்தனை பாத்தியாக்கள் ஓதுறீங்க. உங்களுக்கு வழிகாட்டிய ஒருத்தர் அனுப்பினான அவர் சொன்னாரா? இத உங்கள யாராவது மூத்தாகிவிட்டால் அவருக்காக நீங்க 3ஆம் பாத்தியா ஓதுங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்கிறேன். சொல்லல, செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா மௌத்தா போனாங்களே, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா மௌத்தா போனாங்களே, அந்த ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 7 ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பாப்பா ஹம்சா மௌத்தா போனாரு, அவருக்காக வேண்டி ஓதுனாங்களா? எத்தனை சஹாபாக்கள், பெத்த மகன் இப்ராஹிம் மௌத்தா போனாரு, அவருக்காக வேண்டி 3 ஓதுனாங்களா? 7 ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? வருஷ பாத்தியா ஓதுனாங்களா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எவனோ ஒருத்தவங்களுக்கு சொல்லி இருக்கான், அவனை ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டீங்க.